லீலா. ஓகே, நினைக்க பயான கனவுல பாத்தீங்க. அதுக்கப்புறம் வேற என்ன நடந்தது? வேற யார் வந்தா, என்ன ஆச்சு? ஓகே, இது வந்துட்டு நானு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஒரு டோட்டல் ஒரு 5 பேர் வந்துட்டு நாங்க போயிருந்தோம். அது ஏதோ ஒரு ஹாலிடே சீசன், சரியா ஞாபகம் இல்லை. ரொம்ப ஃபுல்லா எக்ஸ்ட்ரீம்லி க்ரௌடடா இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு நாங்க பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ரூம் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு, ஆனா ஒரு ஸ்டூடியோ யூனிட் தான், நம்ம ஷேர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 1 நைட் தானே, சும்மா லீப்பா பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன் ஓகே சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, அமௌண்ட் கூட எவ்வளவு தெரியல, பட் ஆனா சீப்பா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு நம்மளும் போயிட்டோம். அது வந்து ஒரு பெரிய பில்டிங் தான், பெரிய பில்டிங். நாங்க ஜஸ்ட் ஒரு 2-3 படி ஏறி நாங்க போனோம். அப்ப போனப்ப வந்துட்டு ஒரு ரூம், அந்த ரூம் வந்துட்டு கதவு திறந்தோடனே வந்து ரொம்ப நாளா பாய்க்காம ஒரு ரூம் இருந்துச்சுனாக்கா, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வாடை வரும் சொல்லுவாங்களே. ஸோ அந்த ஃப்ரேம், அந்த பிக்சர் ஃப்ரேம் எல்லாம் ரொம்ப பழசா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்மெல் ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. பட் ஆனா அந்த இடம் சுத்தமா தான் இருந்துச்சு. நானு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்க ஜஸ்ட் சும்மா அங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தோம். அண்ட் தென் வந்து ஒரு கட்டம் நைட் அப்ப வந்துட்டு நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு, நான் பேர் சொல்ல விரும்பல, பட் நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு நாங்க வந்துட்டு சோஃபால உட்காந்துருந்தோம். லைக் ஈச் அதர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் தென் வந்துட்டு அது நான் சொன்னல ஸ்டூடியோ யூனிட் மாதிரி இருக்கிறதுனால உள்ளுக்கு என்டர் பண்ணோடனே வந்து ஐ மீன் அந்த கதவு திறந்து உள்ளுக்கு என்டர் பண்ணோடனே ஸ்ட்ரெயிட்டா வியூ வந்து ஹால், அப்புறம் அந்த சைடு ஒரு சின்ன பால்கனி, லெஃப்ட்ல வந்து கிச்சன். ஸோ வந்துட்டு ஐ மீன் ஒரு சின்ன ஒரு கிச்சன், அண்ட் ஆல்சோ கிச்சன் பக்கத்துல வந்துட்டு ஒரு ஸ்மால் பாத்ரூம்ல மெயின் பாத்ரூம். ஸோ வந்து நாங்க அந்த ஹால், அதாவது அந்த பால்கனி பக்கத்துலேயே உள்ள ஹால், சாரி பால்கனி பக்கத்துல தான் ஹால்ல வந்துட்டு ஒரு சோஃபால உட்காந்து அப்பப்போ வந்து நாங்க மெயின் டோவை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்து நாங்க பேசிக்கிட்டு இருந்தோமா, அப்போ ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு இமேஜினேஷன் மாதிரி வந்துச்சு. அது இமேஜினேஷன் சொல்றதா இல்ல ஒரு ப்ரிமோனேஷன் சொல்றதா என்னன்னு தெரியல. ஆனா அது வந்துட்டு என்னோட நினைவுல என்ன வருதுன்னா, பிளாக் கலரா ஏதோ ஒரு உருவம் இருக்கு. ஸோ அந்த உருவம் வந்துட்டு ஃப்ரம் அந்த கதவு இருக்குல்ல, அந்த கதவோட பின்னால இருந்து அந்த கிச்சனுக்கு நடந்து போறது கற்பனையில. அது நான் வந்துட்டு யோசிக்கிறதோட சரி, ஆனா அதை நான் பெருசுபடுத்திக்கல. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால அவங்களுக்கு வந்துட்டு நேச்சுரலி அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்து கண்ணுல தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்களும் நானும் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு சடன்லி இப்படி அங்க நாங்க பார்த்தோம். அப்ப பார்த்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப படுத்துடலாமா, லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்துட்டு யோசிச்சேன், ஏன்னா ஆக்சுவல் பிளான் என்னன்னாக்கா சோஃபாலே பேசாம தூங்கிடுவோம், பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே அங்க ஏன்னா பெருசா தான் இருந்துச்சு சோஃபா அப்படின்னு சொல்லிதான் பிளான். சடன்லி அவங்க போனோம், உள்ள போய் படுக்கணும்னு சொன்னோன்னே நானும் மறுப்பு தெரிவிக்காம நான் வந்து சரின்னு சொல்லிட்டேன். உள்ளுக்கு போய் படுத்தோன்னே மெதுவா என் காதுல சொன்னாங்க, யாரும் வந்து படுக்கணும்னு சொன்னா தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப நான் வந்துட்டு என்னாச்சு, அந்த கதவு கிட்டன்னு சொன்னுச்சு. நான் சொன்ன கதவு கிட்ட ஒரு பெரிய உருவம் நடந்து போறது பாத்தியான்னு கேட்டேன். அப்ப சொன்னது, நீயும் பாத்தியா? நான் சொன்னேன் நான் பாக்கல, அது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், ஒரு கஷ்ட மாதிரி வந்துச்சு அப்படின்னோடனே அது என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நீ சொல்ற மாதிரிதான் அதே மாதிரி ஒரு கருப்பு உருவம் ரொம்ப வளர்த்தியா இருந்துச்சு. அந்த டோர்ல இருந்து அந்த கிச்சனுக்கு போய் நடந்து போற மாதிரி வந்துட்டு அவங்க பாத்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு, தூங்கும் போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு. மற்றபடிக்கு வந்துட்டு தி நெக்ஸ்ட் டேவே நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம்னா அதுதான் இந்த செகண்ட் இன்சிடென்ட். ஆனா இந்த ஃப்ரெண்டு ஷீலா இல்ல? இல்ல, இந்த ஃப்ரெண்டு ஷீலா இல்ல, இந்த ஃப்ரெண்ட் வந்து சுமதி. ஓகே, பாருங்க, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு வந்து கற்பனை மாதிரி வந்திருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே ஸ்டோரி. ஆமா ஆமா, மறுபடியும் வரல அந்த உருவம்? இல்ல, நம்ம ஓடியாந்துட்டோம் காலையிலே. பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு அதை பத்தி பேசிருக்கீங்க. இன்னைக்கு அதே உருவம் வந்தாலும் வரலாம், பி கேர்ஃபுல். என்ன வேண்டாம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ லீலா. ஓகே, தேங்க்யூ. இந்த கதைகள்லாம் மீண்டும் கேட்கணுமா? ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக கேட்கலாம். SYOK. மர்மமான அனுபவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? கால் பண்ண லைன் கிடைக்கலையா? வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க கதையே கிடையாது, உங்க பெயர் #MDன்னு டைப் பண்ணி 0364913333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு மணி 11க்கு.